தமிழ் சினிமாவுடைய ஒரு டாப் மோஸ்ட் ஆக்டராக நீங்கள் இருக்கீங்க. ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து ஒரு தெலுங்கு படத்தினுடைய ஹீரோயினோட உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற சில சர்ச்சைகள் வந்தது. நான் ஸ்கூலில் படித்த பொண்ணுங்களுக்கு இது வரைக்கும் எந்த தொடர்பு இல்லைடா. நீங்கள் ரொம்ப போகிற பயமாக இருக்குடா. 2050 திரும்ப அங்கே போறீங்க. ஓகே 2050. ஆமாம் சரி ஓகே. ஸோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி என்ன சார் நீங்கள் அதை ஸோ இதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக அது என்னென்னா நம்ம வந்து நிறைய இந்த சோஷியல் அவேர்னஸ்க்காக நிறைய ஹெல்ப் பண்ணுறோம், நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சன்னோட மேரேஜ் வந்து நான் நியூசிலாந்து வச்சுருந்தேன். அது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அனந்த் அம்பானி கூட வந்தார். எஸ். ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு பெரிய சில விஷயம் பிரச்சனை வர விஷயம் நான் நல்ல ஞாபகம் இருக்குது. ஷாருக் கான் நினைக்கிறேன். ஷாருக் கான் சன்னும் நான் என் சன்னும் ஒரு ட்ரிப் ஒன்று போயிருக்காங்க. அந்த ட்ரிப்பில் ஐயோ சரி சரி ஓகே இல்லை அதான் எங்களை மாதிரி ஒரு பெரிய ஆட்களுக்கு சில விஷயம் வரதான் செய்யும். ஆனால் மக்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். நான் எவ்வளோ ஜெனியும், நான் பெண்களை எப்படி மதிக்கிறேன், நான் வந்து எப்படி இருக்கணும். ஏன்னா இப்போ வரைக்குமே 2050 இருந்தாலுமே 1001 ஒரு படம் நாஸ்டாலஜிக் மூவி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2008 மை ஃபேவரட் மூவி. அந்த படத்தில் கார்த்தி சார் வந்து முதல்ல ஒரு ட்ரைபல் சேரியை போகும்போது தலை குனிஞ்சிட்டு போவார். நான் இவ்வளோ ஸ்டாராக இருந்தாலும் இப்பவும் தலை குனிஞ்சு தான் போவேன். அந்த அம்புலன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல வரேன். சூப்பர் சார். ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்றத நீங்களே வந்து இப்போ வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். அதை நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய சைடில் இருந்துட்டு இருக்க ஒரு பெரிய ஆக்டர் நீங்கள் இருக்கிறதுனால நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சன் அஜய் அதிர்ச்சி அவரும் வந்து விராட் கோலியோடைய எங்கடா பேர் எப்போ என் பையனுக்கு நான் பேர் போட வேண்டியதா நீ பேர் வச்சு போயிட்டே இருக்க. அஜய் அதிர்ச்சி அவர் வந்துட்டு இப்போ விராட் கோலியோட டாக்டர் அவரை வந்து டேட் பண்றாங்க. பயமா இருக்கு. 2050 ஐயோ ஓகே. ஃபாதரா நீங்க வந்து எப்படி சார் இதை வந்து லைக் இப்போ ஒரு டாப் மோஸ்ட் ஆக்டரா இருக்க நீங்க உங்களுடைய இப்படி நடக்கும்போது இது இல்லை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு விஷயம் தான் நான் அவங்ககிட்ட பெருசாக எதுவும் பேச மாட்டேன். நான் ஒரு பெருசாக வச்சுது அப்பா வந்து கஷ்டப்பட்டு வந்தேன். அதனால் அப்பாவோட வழி உங்களுக்கு தெரியல. நீ ஜாலியாக ட்ரிப் போகிற அங்கே போகிறவங்க சிம்பிள் மனுஷனாக முதல்ல கற்றுக்க சில விஷயம் பண்ணி. இப்போது நீங்கள் சொன்னீங்க அப்படி ஃப்ரெண்டாக தான் பழகிருப்பாங்க என்னால். ஏன்னா என் பையனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி முன்னாடி என்ன நான் பீக்கில் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ வந்தது, இந்த மாதிரி எவ்வளோ வதந்திகள். நானும் உங்களுக்கு நல்லாவே விஷயம் தெரியல, உங்களுக்கு பெண்ணால் தாக்குறோம் ஃப்ரெண்டு அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்தது. பட் மக்களுக்கு அது தெரிஞ்சது இவர் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ என் பையன்கிட்ட அந்த அட்வைஸ் தான் பண்ணுறேன்.